வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1.5 கப் அவல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். அண்ட் அவல்ங்கிறதே ஃப்ளாட்டன் பண்ண அரிசி தான். ஸோ நீங்கள் இதை பொடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ண அரிசி மாவு மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப பவுடர் ஆக்கணும் அப்படின்னு கிடையாது. அங்கங்கே கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் பரவாயில்ல. அடுத்ததாக நம்ம வெல்லத்தை உருக்கி இதோட ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிங்க. வெல்லம் உருகிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் இதை வச்சா போதும். வெல்லம் இங்கே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான வெல்லம் ரெடி. இதை அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவலோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. வெல்லம் நல்லா சூடாகவே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா உதிரி ஆகணும். அது வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். இதோ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. ஸோ நான் கை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோ நல்லா உதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அண்ட் 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். ஸோ தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. இதை நீங்கள் ரொம்ப நேரம் பிசையணும்னு கிடையாது. ஜஸ்ட் சப்பாத்தி மாவு மாதிரி சேர்ந்து வரணுமே தவிர சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப நேரம் பிசைஞ்சிடாதீங்க. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே இதை வெறும் உருண்டை தான் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த உருண்டைங்களை இப்படியே சாப்பிட்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொழுக்கட்டையாக செய்ய போகிறோம் இல்லைங்களா? அதனால இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இட்லி தட்டில் அடுக்கிடுங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் ஸ்டவ்வில் வைக்கலாம். இதுவும் நம்மளோட அவல் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துருங்க. அவல் கொழுக்கட்டை இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.